கடந்த ஆண்டு துவக்கத்துல பார்த்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு அவருடைய கட்சி பெயர அறிவித்தாலுமே, அதன் அறிவிப்பிலேயே நான் கமிட் ஆகியுள்ள படங்களை முடித்துவிட்டு முழுநேர அரசியல்ல ஈடுபடப் போவதாகவுமே சொல்லியிருந்தாரு. ஸோ ஆகையால பார்த்தீங்கன்னா, அவர் அப்போது எத்தனை படங்கள்ல கமிட் ஆகியிருந்தார் அப்படின்றத அதுல மென்ஷன் பண்ணாமலே விட்டு போயிருந்தாரு. அதனடுத்து பார்த்தீங்கன்னா, அப்போது அவர் கோட் திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்த டைம். ஸோ அதனடுத்து பார்த்தீங்கன்னா, அவர் தற்போது தளபதி 29 அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது ஜனநாயகன் அப்படின்னு ஜனங்களால அழைக்கப்படுற இந்த படம் தான் அவருடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு தற்போது சொல்லப்பட்டு வருது. இதன் படப்பிடிப்பு பாத்தீங்கன்னா தற்போது தீவிரமாக நடைபெற்று வருது. தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு சில கட்சி வேலைகள் இருப்பதால அவர் படப்பிடிப்புல பிரேக் எடுத்துட்டு இருக்காரு. வினோத் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இல்லாத காட்சிகளை தற்போது படமாக்கிட்டு இருக்காராம். இதனுடைய 3வது கட்ட படப்பிடிப்பு சென்னையில மிக முக்கிய இடங்கள்ல நடந்துட்டு இருக்கா. 4வது கட்ட படப்பிடிப்பிற்காக வெளிநாடு பறக்க இருக்காங்க படக்குழு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா படத்துடைய மற்றொரு அப்டேட்டை வெளியிடலாம் அப்படின்னு படக்குழு முடிவு பண்ணியிருக்காங்களாம். அதன்படி பாத்தீங்கன்னா வர பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் பாடல் வெளியாக இருக்கா. சோ காதலர் தினத்தை முன்னிட்டு இந்த பாடலை வெளியிட படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. மேலும் ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாடல நம்ம டிஆர் அவர்கள் பாடி உள்ளார் அப்படின்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கு. சோ இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.